நேற்றுக்கு ஒரு விஷயம் நடந்தது. ஒரு ஆக்ட்ரஸ்க்கு அந்த ரிப்போர்ட்டர் தப்பான கேள்வி கேட்டதுனால அதை ஃபுல் ஹெட்லைனே அவங்கள பத்தி தான். பத்தி பாருங்க, பார்த்துட்டு அதை பத்தி பேசுங்க. இந்த கேள்வியில என்ன தப்பு இருக்கு? இதுக்கப்புறம் கௌரி கிஷன்ட்டையும் சிலர் கேள்வி கேட்டாங்க. அப்ப கூட அந்த அம்மா இதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். இது அந்த படக்குழுவினரால படத்துக்கும் கௌரி கிஷன் மார்க்கெட் இருந்த கௌரி கிஷனுக்கும் பப்ளிசிட்டி தேர்றதுக்காக நடந்த நிகழ்வை ஒழிய இந்த கேள்வியை இன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற குஷ்புல இருந்து எல்லாரையும் இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த வீடியோல தப்பான ஒரு கேள்வியை வச்சுட்டு அவன் பாடி ஷேமிங் பண்ணிருக்கேன்றது கூட தெரியாம அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு பாத்தீங்களா? அந்த ஆக்ட்ரஸ் அற்புதமா அவங்க விஷயத்த சொல்றாங்க, அதை ஏத்துக்க கூட முடியல. அவர் கேட்ட கேள்வி ரைட்னு ஹி ஜஸ்டிஃபைங், அண்ட் இவங்க எப்படி கேட்கலாங்கிறத போய் இவங்களே அப்படியே மேனிபுலேட்டிவ் பண்ணி நீங்க இதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்ட ஆகணும். எனக்கு புரியல. ஆனா நீ கேட்ட கேள்வியே காரி துப்புற மாதிரி இருந்தது. மூவி பிரஸ் மீட்டுக்கு வந்துட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்டுட்டு சம்பந்தப்படுத்தி இது வந்து மூவி பத்தின விஷயம் தான்றது ஜஸ்டிஃபை பண்ணி அந்த பெண்ணை பாடி ஷேமிங் பண்ணி இவருக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணுமா? அவங்க இதை வச்சுக்கிட்டு அவரை நிச்சயம் சூ பண்ணலாம். அவர் எல்லாருக்கிட்டையும் பகிரமா மன்னிப்பு கேட்க வைக்கலாம். இதற்கு நடிகர் சங்கம் தான் தீர்வு காணணும். இந்த மாதிரி எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கேள்விகளை எப்படி கேட்கறதுன்னு கூட தெரியல. அவரோட ரேஜ் பைட்டுக்காக அந்த பெண்மணியோட எமோஷனை தூண்டுறீங்கல்ல. இங்க இப்ப ஹைலைட் ஆச்சு. யாராவது வாட் ஷீ ஹேட் கான் த்ரூ அப்படின்றத யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க யாருக்குமே சொல்லி கொடுக்கல. அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவரோட மைண்ட் செட் தான் இங்க பல பேர் இருக்காங்க. அது ஏன்னா இங்க ஒரு மென்டல் கண்டிஷனிங்கா நடக்குது. அதை சாதாரணமா ஆக்கிட்டாங்க. பாடியை பத்தி கேட்கறது, நீ ஏன் குண்டா இருக்க, நீ ஏன் இவ்வளவு குண்டா வெயிட் போட்டுட்ட, கம்மி பண்ணலாம்ல, என் கலர் கம்மியா இருக்கே, கலர் அதிகமாயிட்டியே. சொசைட்டியா இது அசால்ட்டா ஒரு திணிப்பு நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கலாம். எனக்கு நடக்கும் போதுல என்னடா இது அப்படின்ட்டு நான் கொஞ்ச நேரம் யோசிக்கிறப்பே அது அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய பப்ளிக்கா ஒரு இடத்துல பண்ணும்போது ஹவு ஷீ கான் த்ரூ. அவங்க அன்னைக்கு போயிட்டு தூங்க கூட முடியாம இருக்கலாம். ஏன்னா அதை சார்ந்த விஷயத்த தான் கூட இருக்கவங்க என்னமா எப்படி ஆயிடுச்சுன்னு பேசலாம். இட் அஃபெக்ட்ஸ் தேர் மைண்ட். இங்க மைண்டை பத்தியும் மைண்ட் செட்டை பத்தியும் மென்டல் கண்டிஷனிங்கை பத்தியும் நிறைய பேர் பேசுறது இல்லை. அதனால ஈஸியா கடந்து போயிடுறாங்க. இங்க என்ன கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்க கூடாதுன்றது கூட அவருக்கு தெரியல. அதையும் நார்மலைஸ் ஆக்கி பேசிட்டு இருக்காரு. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? வளர்ப்பு முறையில இருந்து தான். ஆஸ் அ பேரண்டா இங்க தோத்ததுதான் இங்க நடக்குது. ஆஸ் அ பேரண்டா குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுக்கறோங்கிறத சொசைட்டி சொல்லி கொடுக்குது. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, குட் கொஸ்டின் டு ஆஸ்க் டு அதர்ஸ் அண்ட் பேட் கொஸ்டின் டு நாட் டு ஆஸ்க் டு அதர்ஸ். அது சொல்லி கொடுத்தே ஆகணும். ஏன்னா கேள்வி வைக்கும்போது எதிரில் இருக்கிறவரை தான் பாதிப்படைய வைக்கும், உங்களை தாண்டி. இந்த மாதிரி கேவலமான கேள்வி ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டு நான் பார்த்துருக்கேன். பாம்பேலேருந்து ஒரு ஆக்ட்ரஸ், ஸ்லிம்மான ஆக்ட்ரஸை என்ன தெரியுமா அந்தாலும் கேட்டான். பாம்பேலேருந்து ஆக்ட்ரஸ்லாம் இப்போ டைரக்டர்ஸ் கூட்டு வராங்க. ஆனால் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பூசண மாதிரி பெண்கள் இருந்தால் தான் பிடிக்கும், ஆக்ட்ரஸ் இருந்தால் தான் பிடிக்கும். எப்படா சொன்னாங்க தமிழ் ஆடியன்ஸு? உங்ககிட்ட சொன்னாங்களா? உனக்கு பிடிக்கும்ன்றத சொல்லு. உன்னோட வக்கர புத்தியை அங்கே காட்டுறல தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா? 2025 இருக்க அற்புதமா எவல்யூஷன் நடந்திருக்கு. ஆக்ட்ரஸ்களுக்கும் அற்புதமா கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியும் அவ்வளோ நல்லா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க படத்துல. அதை கேள்வி கேட்கல. அவனோட பாடி பத்தின கேள்வியை ஹீரோ கிட்ட கேட்டு உனக்கு என்ன தெரியணும், வெயிட் தெரிஞ்சு என்னத்தை பண்ண போறீங்க, அவ எப்படி நடிச்சிருக்கா, உங்களுக்கு என்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்க, உங்க கேரக்டர் படத்துல எப்படி வந்துட்டு இருக்கு. நார்மலா இந்த கேள்வி அதை கூட கேட்க தெரியலன்னா என்ன மாதிரி ரிப்போர்ட்டர்? 34 வருஷமா நீங்க ரிப்போர்ட்டரிங்ல இருக்கின்றீங்க, இப்படித்தான் நீங்க கேட்பீங்களா? உங்க வீட்டுல இருக்க பெண்மணிகள்கிட்டையும் நீங்க இப்படித்தான் கேட்பீங்கன்றது இதுல இருந்து உங்க மனநிலையை பத்தி பார்த்தாவே தெரியுது. இது ரொம்ப தப்பான மனநிலை. அதான் சொன்னேன், இட் கம்ஸ் த்ரூ த பேரண்டிங். இப்ப என்ன பண்றாங்க பேரண்ட்ஸ் எல்லாம், 2 வயசு ஆனாலே இமீடியட்டா அவங்க குழந்தைங்களை பார்த்துக்க முடியலன்ட்டு டக்குன்னு போனை தூக்கி கையில கொடுத்துட்டு போ எக்கேடோ கெட்டு போன்ட்டு விட்டுறாங்க. அப்புறம் எப்படி வளரும்? இந்த மாதிரி ஆட்கள் மாதிரி தான் தப்பான ப்ரோக்ராமிங்ல வளரும். ஸோ வார்த்தைகள் வந்து சில வார்த்தைகள் உங்களை கொல்லும், சில வார்த்தைகள் ஒருத்தரை வெளில வைக்கும். உங்களையும் அதை பண்ணும், நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலியமா இன்னொருத்தவங்களையும் அதை பண்ணும். ஸோ தப்பான வார்த்தைகள் உங்களுக்கும் நீங்க கொடுக்கக்கூடாது, தெரிஞ்சு அடுத்த மனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒன் ஃபைன் டே அது உங்களுக்கும் வரலாம். அப்போ நீங்க அதை வேதனைக்கு உட்படுப்பீங்க. அந்த ஆக்ட்ரஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 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 அதை பத்தி பேசுறாங்க. என்னோட கண்டிஷன் உனக்கு தெரியுமா, நான் ஹார்மோனல் இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பேன், என்னோட வெயிட்டை பத்தி கேட்குறேன் அப்படிங்கிறது தான் அந்த பெண்மணி சொன்னாங்க. இது ஆஸ் அ சொசைட்டியா மாறாத வரையும் இவங்க வந்து பாடி ஷேமிங்கும் புல்லிங்கும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். கலரை பத்தி தப்பா பேசி சில பெண்மணிகள்லாம் நாடை விட்டு போனதே நான் பார்த்துருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸுக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்க எவ்வளவு விஷயத்த மென்டல் ஹெல்த் சார்ந்து கோயிங் த்ரூ பண்ணியிருக்காங்கன்றது, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அதனால தான் நான் அதை பேசணும்னு நினைச்சேன்.
ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் ஆக்ட்ரஸ். எவ்ரி டே டு டே லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. பிரதீப் ரங்கநாதனுக்கு போன இன்டர்வியூல நீலாம் ஹீரோ மெட்டீரியல் இல்லை, எப்படி நீ ஹீரோ ஆகிறா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தேன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? அப்போ ஆஸ் அ சொசைட்டியா தி ஜஸ்ட் ஜட்ஜிங் எவ்ரி ஒன் த்ரூ த அவுட்டர் வேர்ல்டு, நாட் த்ரூ த இன்னர் வேர்ல்டு. அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்றது தான் பிரதிபலிக்குது. டோன்ட் ஜட்ஜ் பீப்புள் ஆன் திஸ். இந்த மாதிரி உடம்பை பற்றி கேட்கறத நிறுத்தினாதான் மனதை பற்றியும் ஹார்ட்டை பற்றியும் அவங்க சோலை பற்றியும் உண்மையாக புரிஞ்சுப்போம். தட்ஸ் இட்.